Hi all, welcome to Vijay Kumar IAS Academy. So, introduction மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த டாபிக் எந்தெந்த சோர்ஸ்ல இருந்து வருது, ஹை வெயிட்டேஜ் டாபிக் என்ன, ஸோ எல்லாமே போன வீடியோவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஏன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம எல்லாத்தோடையும் பேசும் இல்லையா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றதுல நமக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்து ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன் தான். நமக்கு வெயிட்டேஜ் சுருக்குதலை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருந்தாலும் பட் அது எல்லா டாப்பிக்குமான பேஸ்ன்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த செஷன்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோமா மேம், அப்படி இல்லைன்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய டைப்ஸ் இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துட்டா ஒரு 6ல இருந்து 10 டைப்ஸ்க்கு மேலேயே இருக்கு. நம்ம எல்லா டைப்லயுமே ஒரு 5 சம் 10 சம் அப்படின்னு பார்த்தோம்னாலே நமக்கு சிம்பிளிஃபிகேஷனே ரொம்ப டிராக் பண்ணிட்டு ரொம்ப நாள் போற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப்லையும் சின்ன சின்னதா, ஸோ அதுலேயே வேரியேஷன்ஸ் 2 சம் எப்படி பண்றோம் அப்படின்றது எல்லா டைப்லையுமே பார்க்க போறோம். இப்போ நம்ம புக்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும், அப்புறம் பின்னாடி சால்வ் பண்றதுக்கான சம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சம்ஸ்லயுமே ஒரு சம் ஒரு டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 சம் அப்படிலாம் இல்லை, 2 சம்மா நமக்கு எல்லா டைப்ஸும் புரிஞ்சிருக்கணும், எல்லா டைப்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணியும் பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு கணக்குல தான் போக போறோம். அதுல இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து போக போறோம். சரிங்களா. சோ அப்ப சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும் உங்களுக்கே தெரியும். போர்ட் மாஸ் ரூல் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல் இல்லாம பிண்டம் ஃபிராக்ஷன் இருக்கு இல்லையா. சோ அந்த ஃபிராக்ஷன்லயே நமக்கு விதவிதமான ஃபிராக்ஷன்ஸ் வச்சு சம்ஸ் இருக்கும். அப்புறம் அல்ஜீப்ரால நமக்கு ஃபார்முலா இருக்கும். சோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பின்னத்திலேயே வந்து கலப்பு பின்னம் மிக்சட் ஃபிராக்ஷன் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி சம் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம், திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய சம். இப்போ போர்ட் மாஸ் ரூல் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தது போர்ட் மாஸ் ரூல், அதுதான் பார்த்திருப்போம். சோ போர்ட் மாஸ் ரூல்ல என்னெல்லாம் இருக்கு, BODMAS. இதுல ஒரு டேர்முக்கும் ஒன்னொன்னு அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. சோ B ஃபார் என்னது பிராக்கெட், அப்புறம் ஓக்கு ஆஃப், டிக்கு டிவிஷன், எம்முக்கு மல்டிப்ளிகேஷன் பெருக்குதல், ஏக்கு அடிஷன், எஸ்க்கு சப்ராக்ஷன் கழித்தல் அப்படின்னு இருக்கும். சோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். சரியா. சோ ஃபர்ஸ்ட் பேசிக்கே இதுதான். இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு சம் மாதிரி சால்வ் பண்றது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருந்து தான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சு போகணும். சோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். ஓகேவா. சோ அடுத்தது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அல்ஜீப்ரா ஃபார்முலாஸ். ஸோ அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஷார்ட்கட் ஜம்ப் ஆகலாமா மேம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் நீங்க யூஸ் பண்ணலாமா வேணாமா, ஷார்ட்கட் போலாமா, ஷார்ட்கட் போனா நமக்கு ஓகேவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷார்ட்கட்லாம் யோசிப்போம், டிஎன்பிசி நல்லா தெரியும். ஸோ ஷார்ட்கட்ஸ் போறதை விட நீங்க ஸ்ட்ரைட்டா ஃபார்முலாஸ் படிக்கிறது ஈஸி. மேம் ஃபார்முலாஸ் கஷ்டம், எனக்கு சின்ன வயசுல இருந்தே அல்ஜிப்ரா வராது, ஃபார்முலாஸும் வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான ஃபார்முலாஸ் தான். பாருங்க கரெக்டா ஒரு 10 ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ இந்த 10 ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே மட்டும் கிடையாது, அடுத்து நம்ம பார்க்க போற எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது பேசிக்ஸ் ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அல்ஜிப்ரா அப்படின்னது ஃபார்முலாஸா அப்படின்னு ஸ்கிப் பண்ணாம என்ன பண்ணுங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்காங்க. ஓகேவா. இப்போ சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான ஃபார்முலாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ், அப்புறம் போர்ட் மாஸ் ரூல் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதுதான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச பேசிக் இந்த அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் வச்சு கொடுத்திருக்கிற சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு லாஜிக்கலா யோசிக்க போறோம். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எல்லாமே படிச்சிடலாமா. a plus b whole square equal to a square plus b square plus 2ab. இதுல a minus b whole square அப்படின்னா இங்க minus 2ab அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்றோம், a plus b whole square plus a minus b whole square அப்படின்னா என்ன நடக்கும், ரெண்டையுமே நம்ம பிளஸ் பண்றோம் அப்படின்றப்போ a square a square 2 a square ஆயிடுமா, b square b square 2 b square ஆயிடும். இங்க plus 2ab minus 2ab கேன்சல் ஆயிடும். சோ அப்ப 2 a square 2 b square இருக்கு. சோ 2 காமனா எடுத்துட்டோம், twice of a square plus b square. இதுவே இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் வந்து கழிக்கிறேன், சப்ராக்ட் பண்றேன் அப்படின்னா என்ன நடக்கும், a square minus a square b square minus b square அப்படின்னு இருக்கும். இங்க 2ab
அப்படின்னு வந்துருமா? So 2ab minus of minus 2ab அப்படின்னு இருக்கும். So 4ab அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு எல்லாருக்குமே a plus b whole square ஃபார்முலா தெரியும். a square plus b square plus 2ab. அதுல இருந்து மைனஸ்க்கான ஃபார்முலா, அப்புறம் அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணா ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு இந்த 4 ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கியூபுக்கு அப்படின்னு வர்றப்பதான், கனமூலம் இந்த மாதிரி கியூப் இருக்குல்ல, சோ இந்த கியூபுக்குன்னு வர்றப்பதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஃபார்முலாவை படிக்க மாட்டோம். பட் கியூபுக்கான ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல கேட்கறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி தான் கேட்கறாங்க. ஸோ கண்டிப்பா அப்படின்னா ஃபார்முலாஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய புக்கு பேட்டர்னும் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அங்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ், அப்புறம் எக்ஸசைஸ் சம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கும் கிளியரா தெளிவா எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. சோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஃப்ரீ செஷன்ல அதுக்கப்புறம் ஃபார்முலா பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அடுத்தது a பிளஸ் பி ஹோல் கியூப், a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி a பிளஸ் பி ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab இன்ட்டு a பிளஸ் பி. இதையே இன்னொரு டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவும் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இதுவே a மைனஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே பாருங்க மைனஸ் மைனஸ் மைனஸ்னு வந்திருக்கும். சரியா? சோ இப்ப a கியூப் பிளஸ் பி கியூப் அப்படின்னு இருந்ததுன்னா a பிளஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் பி ஸ்கொயர். இது வந்து ஒரு டேர்முக்கு மேலேயும் கியூப் இருந்தா இந்த ஃபார்முலா. சோ a கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்னா என்ன வந்துடும்? a மைனஸ் பி. சோ இங்க மைனஸ்னா ஃபர்ஸ்டே மைனஸ் வந்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? கிளியரா? சோ இப்போ நமக்கு ரீசெண்டா இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் வச்சு ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் எக்ஸாம்பிள்ல கேக்குறாங்க. சோ எக்ஸாம்ல கேக்குறாங்க. சோ அதனால என்ன பண்ணும், 3 டேர்முக்கு ஸ்கொயர் பண்ணா என்ன ஆன்சர் வரும், என்ன ஃபார்முலா அப்படின்றதை தெரிஞ்சுக்கணும். சோ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca அப்படின்னு வரும். ஓகேவா? சோ அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 காமனா எடுத்து வெளில எழுதியிருக்கோம். அடுத்த கொஸ்டின், அடுத்த ஃபார்முலா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு. இந்த ஃபார்முலா டோட்டலாவே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாஸ் தான் வச்சு அடிக்கடி கொஸ்டின் வருது, அதனால இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னோ இல்லைன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு இப்ப இருக்க பேட்டர்ன்ல வந்துட்டு இருக்கு. சோ அதனால எல்லா ஃபார்முலாஸையும் நீட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பார்த்தது இல்லாம வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிராக்ஷன் சம்ம நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், பின்னம் மாதிரியான சம்ம நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது தான் நமக்கு தெரியணும். சரியா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே நம்ம வந்து பண்ணிடுவோம். பட் அது ஃபிராக்ஷனா இருக்கிறப்போ, பின்னமா இருக்கிறப்போ இல்ல கலப்பு பின்னமா இருக்கிறப்போ என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ண கொஞ்சம் தயங்கும். பிளஸ் வந்து பவர்லயும் அங்க ஏதாவது இருக்கு அப்படின்னா இன்னுமே நமக்கு அதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு தெரியாது. அதுக்கு குறிப்பிட்ட ஃபார்முலாஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் லாஜிக்கா யோசிச்சு தான் என்ன பண்ணும் அப்படின்னா சால்வ் பண்ணும். லாஜிக்கா யோசிச்சு சால்வ் பண்ணும் அப்படின்னா டைம் எடுக்குமே மேம் அப்படின்னா அதுக்குதான் நம்ம என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி வரும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அதை நம்ம ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா அதே டைப் ஆஃப் சம்ஸ் ரிலேட்டட் சம்ஸ் வர்றப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்கா அடிஷன் எப்படி பண்ணணும், எப்படி கூட்டணும், எப்படி கழிக்கணும் அதெல்லாம் இல்லாம நான் ஸ்ட்ரைட்டா நம்ம எங்க பயப்படுவோம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த பின்னம்கான சம்ல இருந்தே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த டைப்ல இருந்தே சால்வ் பண்ண போறோம். சோ நேரடியா ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு 1 மைனஸ் 1/2 ஸ்கொயர் 1 மைனஸ் 1/3 ஸ்கொயர் 1 மைனஸ் 1/4 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. சோ இதுக்கு கீழே இருக்க எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்க்காம நீங்களே சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு பார்த்ததும் பயம் வந்துடும். ஏன்னா நம்ம என்ன பார்த்திருப்போம் இது வரைக்கும் 1 மைனஸ் 1/2 அப்படின்னு கொடுத்தாலே 1ல ஹாஃப் போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது ஹாஃப்னு தெரியும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க 1 மைனஸ் 1/2 ஸ்கொயர் 1 மைனஸ் 1/3 ஸ்கொயர் 1 மைனஸ் 1/4 ஸ்கொயர் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க 1 மைனஸ் 1/20 ஸ்கொயர். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஸ்கொயர் எடுக்கணுமா 120 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்து சால்வ் பண்ணுமா அப்படின்ற டவுட்லாம் இருக்கும்.
சோ எப்பயுமே அந்த கொஸ்டினை முழுசா பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷனா தான் இருக்கும். ஹாஃபா இல்லைன்னா பாதியா பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தனியா பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 1 minus 1/2 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. சோ 1 minus 1/2 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம்? இங்க 1/2 ஸ்கொயர் என்னது 1/4 அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ 1 minus 1/4 கரெக்டா? அப்போ 1 minus 1/4 எல்சிஎம் எப்படி இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியுமா? எல்சிஎம் ஏன் எடுக்கணும்? ஏன்னா இங்க எனக்கு 1/4 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ இங்க மேல 1 இருக்குன்னா கீழே எது இருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரி பின்னத்தை நான் வந்து அடிஷன் ஆட் பண்ணும் இல்ல மைனஸ் பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பர் சேமா இருக்கணும். இது என்ன சொல்லுவோம்னா டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்சிஎம் எடுப்பேன். சோ எல்சிஎம் அப்படின்னு சொல்றதை விட நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு இங்க 4 இருக்கு. சோ அப்ப நான் இதையும் 4 மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். சரியா? சோ அப்ப நான் இங்க மல்டிப்ளை பை 4 போட்டா 4 வந்துடும். ஆனா கீழே மட்டும் நான் ஒரு நம்பர் இருக்கு 1ன்னு நான் அதுக்கு சம்பந்தமே இல்லாம கீழே மட்டும் நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணா கொடுத்த நம்பரை நம்ம எப்படியோ மாத்தின மாதிரி ஆயிடுமா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கீழையும் மேலையும் நான் மல்டிப்ளை பை 4 அப்படின்னு பண்ணா மேல இருக்கிற 4 கீழே இருக்கிற 4 ரெண்டும் கேன்சல் ஆகி முதல்ல அவங்க கொடுத்து இருக்கிற நம்பரே இருக்கிற மாதிரி ஆயிடுமா? சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை ஏதாவது ஒரு காமன் நம்பர். அந்த காமன் நம்பர் என்ன அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பர் சேமா வரணும். அதுக்கு எந்த நம்பர் வேணாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ அதை மல்டிப்ளை பண்றது எந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா நம்மளுடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப். சோ அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு கீழே இருக்க டினாமினேட்டர் சேம் ஆக்கணும், அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன வந்துருச்சு? 4 minus 1 3. அப்போ 3/4 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 minus 1/2 ஸ்கொயர் இருக்கா, அதுதான் இப்ப எப்படி மாறி இருக்குன்னா 3/4 மாறி இருக்கு. இந்த 3/4 ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு டேர்ம் ட்ரை பண்ணுவோம். இப்போ என்ன இருக்கு? 1 minus 1/3 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. சோ 1 minus 1/3 ஸ்கொயர்னா 1 minus 1/9. இப்போ இங்க கீழே எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இந்த நம்பர் சேமா வரணும் இதே மாதிரி. அதனால நான் என்ன பண்றேன்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. அப்ப இங்க 9 1s are 9. 9 minus 1 8. சோ 8/9 வந்துரும். இங்க 3/4, இங்க 8/9. அப்போ நம்மளுடைய டேர்ம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. 3/4 8/9 அப்படின்னு மாறுது. இப்போ இத நான் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. இங்க 3 இருக்கு, இங்க 9 இருக்கு. ஒரு வாட்டி கேன்சல் பண்ணலாமா? இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு. ஒரு வாட்டி கேன்சல் பண்ணலாம். பட் ஆனா நமக்கு காமனா ஏன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அப்ப காமனா நான் எப்படி கேன்சல் பண்ணுவேன், எப்படி கேன்சல் ஆகும் அப்படின்றத என்னால யோசிக்க முடிஞ்சாதான் நான் ஆன்சர் என்னன்னு கொண்டு வர முடியும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா 3/4 8/9 இருக்கா, எப்படி கேன்சல் ஆகுது அப்படின்னு யோசிச்சு அப்படின்றத மட்டும் பார்க்க போறோம். சோ அதனால நான் என்ன பண்றேன்? இந்த 3/4 நான் பிரிச்சு எழுதுறேன். 3/4 பிரிச்சு எழுதுறேன். 1/2 இன்ட்டு 3/2 அப்படின்னு பிரிச்சு எழுதுறேன். ஏன் இந்த 3/4 அப்படின்னு இருக்கா. சோ இத நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 1/2 half 3/2 அப்படின்னு பிரிச்சு எழுதிருக்கேன். சோ இப்ப இங்க 1 into 3 into 4 அப்படின்னு இருக்கா. சோ அதே 3/4 தான் 1/2 3/2 அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இப்ப இந்த 8/9 எப்படி பிரிக்கலாம்? 8/9 எப்படி பிரிக்கலாம்? எதை பேஸ் பண்ணி பிரிக்கணும் அப்படின்னா இந்த ஹாஃப் அப்படியே இருக்கு, இந்த 3/2 வருதா. இப்போ இங்க நான் அடிக்கிறேன்னு வைங்களேன். இங்க 3/4 8/9 இருக்கு. இங்க அடிச்சா இங்க 3ன்னு வரும், இங்க அடிச்சா என்ன வரும்? 2ன்னு வரும். 2/3. அப்போ எனக்கு கேன்சல் பண்ணப்புறம் 2/3ன்னு வருது. அப்ப நான் இந்த 3/2 இல்ல 2/3 அதை வச்சு பிரிக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் ஆகும். சரியா? சோ மேம் ரொம்ப லென்த்தியா போகுது அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனாலதான் கொஞ்சம் லென்த்தியா போகுது. ஒன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதே டைப்ல அடுத்தடுத்து வரப்ப நீங்க ஈஸியா போட்டுலாம். சரியா? சோ இப்ப என்ன பண்றோம்? 3/4 நான் 1/2 இன்ட்டு 3/2ன்னு போட்டேன். அப்புறம் 8/9 வந்துச்சா. இந்த 8/9 நான் இந்த 3/2 தானே எனக்கு இங்க கேன்சல் ஆகிறப்ப வருது 2/3ன்னு. சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இத நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ல எழுதுறேன். சோ 2ல எழுதுனா 2 into 4. இப்போ கீழே இருக்குது 3 into 3. அப்ப இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? 2/3 4/3ன்னு பிரிச்சு எழுதலாம். அப்ப இப்ப என்ன நடக்கும்? இந்த 3/2 2/3 கேன்சல் ஆயிடுமா? கரெக்டா? ஏன்னா இங்க 2 இங்க 2 இங்க 3 இங்க 3 கேன்சல் ஆயிடும். இப்ப அடுத்த டேர்ம் 1 minus 1/4 ஸ்கொயர் இருக்கா. அப்போ 1 minus 1/16. அப்ப எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 16 minus 1 15. 15/16
அப்படின்னு போட்டுடலாம். இப்ப நான் ஏன் மல்டிப்ளை அண்ட் டிவைட் அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லல, அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரைட்டா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை நான் இங்க மைண்ட்ல மல்டிப்ளை பண்றேன். 16 - 1 15, 15/16 வந்துருச்சு. 15/16 ஓகே. ஆனா எனக்கு இங்க கேன்சல் ஆகாம 4/3 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சு எழுதணும். சோ இந்த 15 எப்படி பிரிச்சு எழுதலாம், 5 3s எழுதலாமா? ஏன்னா இங்க 4/3 இருக்கு. அப்ப எனக்கு கேன்சல் ஆகணும்னா 3/4 வரணும். அப்ப நான் 5 3s 15 அப்படின்னு 5 3 அப்படின்னு பிரிச்சு எழுதிருக்கேன். 16 4 4 எழுதுறேன். சோ இப்ப என்ன நடக்கும், இந்த 4 இந்த 4 இந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு இந்த நடுவுல எல்லாமே கேன்சல் ஆயிடும். இங்க லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்க, 1 - 1/20 ஸ்கொயர்னு இருக்கா. அப்ப இங்க 20 ஸ்கொயர்லாம் எடுத்து பண்ணுமா என்ன, 20 ஸ்கொயர்லாம் எடுத்து பண்ணுமா என்ன? சோ 120 ஸ்கொயர்லாம் எடுத்து பண்ணா நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா? சோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து பண்றோம்னு வைங்க, 120 ஸ்கொயர் -1/120 ஸ்கொயர் அப்படின்னு வரும். சோ இவ்வளவு கன்ஃபியூசிங்கா யோசிக்க வேணாம். அப்ப லாஸ்ட் டேர்ம் என்ன வரும்ன்றத நம்ம இப்ப இங்க ப்ரெடிக்ட் பண்ண போறோம். எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போறோம், இங்க என்ன வந்துச்சு, 1 - 1/2 அப்படின்னு இருந்துச்சா. சோ 1 - 1/2 இருந்தது. இதை நம்ம எப்படி எழுதணும், 1/2 இன்ட்டு 3/2 எழுதணும். சோ இதுல என்னவாச்சு, இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன இருந்துச்சு நமக்கு, 1 - 1/9. சோ இது 1 - 1/4. சோ 1 - 1/9 இங்க என்ன வந்தது, 8/9 வந்துச்சு. சோ இந்த 8/9 நம்ம எப்படி பிரிச்சு எழுதணும், 2/3 இன்ட்டு 4/3 அப்படின்னு பிரிச்சு எழுதணும். இதுல என்ன நடந்துச்சு, இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த டேர்ம் வர்றப்போ என்னது, 1 - 1/16 இருந்தது. சோ 15/16 வந்துச்சு. சோ 15/16 எப்படி பிரிச்சு எழுதணும், 5/3 4/4 அப்படின்னு எழுதணும். சோ இங்க 4/3 இங்க 3/4 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இங்க 5/4 மிச்சம் இருந்துச்சு. அப்ப எல்லா இடத்துலயும் பாருங்க, இங்க 1 - 1/n ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு n ஸ்கொயர் அப்படின்னா 1 - 1/4 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அந்த 4 ஸ்கொயர்ல எனக்கு கீழே இங்க பாருங்க n டேர்ம், மேல n+1 டேர்ம், இது கேன்சல் ஆகாம மிச்சம் இருக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு? இங்க 1 - 1/4 இருக்கு, அதாவது 1 - 1/2 ஸ்கொயர் இருக்கு. இது இங்க என்ன நடந்திருக்கு, எனக்கு மிச்சம் இருக்க டேர்ம் என்னது, 1/2 இருக்கு. இப்ப இதான் என்னுடைய n. அப்போ கீழே எனக்கு n இருக்கு, மேல எனக்கு என்ன இருக்கு, n-1 டேர்ம் வந்து கேன்சல் ஆகாம இருக்கா, n-1 டேர்ம். அது மாதிரி இங்கேயும் எனக்கு 1 - 1/3 ஸ்கொயர் இருந்தது. அதுல எனக்கு கேன்சல் ஆகாம என்ன இருந்துச்சு, இங்க n+1 கேன்சல் ஆகாம இருந்துச்சு. இங்க என்ன இருக்கு, n+1 நமக்கு என்ன இருக்கு, கேன்சல் ஆகாம இருக்கு. அப்போ இந்த டேர்ம் தான் எனக்கு மிச்சம் கேன்சல் ஆகாம இருக்கு. இப்போ இந்த இடத்துல 1 - 1/120 ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ இங்க கேன்சல் ஆகாம இருக்குது 1 - 1/n ஸ்கொயர்ல என்ன கேன்சல் ஆகாம இருக்கும், கீழே n, மேல n+1 டேர்ம் கேன்சல் ஆகாம இருக்கும். இங்க nன்றது 120, மேல n+1 121. சோ அப்ப மிச்சம் எனக்கு என்ன வந்துரும், 121/240. இதான் ஆன்சர். மேம் இது இவ்வளவு பெருசா போகுது அப்படின்னா லாஜிக் புரிய வைக்கிறதுக்கு தான் நமக்கு என்னவாகுது அப்படின்னா பெருசா போகுது. மத்தபடி இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சோ இந்த சம் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாமா? சோ இங்க ஓவர்வியூல என்ன அப்படின்னா நமக்கு क्वेश्चन எப்படி இருந்துச்சு, 1 - சோ क्वेश्चन எப்படி இருந்துச்சு, 1 - அப்படின்றதுதா. சோ அப்போ 1 - ஒரே நிமிஷம். சோ இங்க நமக்கு क्वेश्चन எப்படி இருந்தது, 1 - 1/2 ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சு. கரெக்டா? சோ அப்போ 1 - 1/2 ஸ்கொயர். ஒரே நிமிஷம். இங்க என்ன இருந்துச்சு, 1 - 1/2 ஸ்கொயர், அப்புறம் 1 - 1/3 ஸ்கொயர், 1 - 1/4 ஸ்கொயர் அப்படின்னு இருந்தது. அப் டு எது வரைக்கும் இருந்துச்சு, 1 - 1/120 ஸ்கொயர். ஓகேவா? சோ இங்க எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா. 1 - 1/3 ஸ்கொயர்னா 1 - 1/9 வந்துச்சு. சோ இதை எல்சிஎம் எடுத்த அப்புறம் 8/9 இருந்தது. இந்த 8 எப்படி பிரிச்சு எழுதணும், 4 2s are, இங்க 3 3s are. ஓகேவா? சோ இங்க 2/3 எனக்கு மேல இருந்த 2/3 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் கேன்சல் ஆகாம இருந்தது இதுதான். சோ இப்படிதான் நமக்கு நடுல இருக்க டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. சோ அப்ப லாஸ்ட் டேர்ம்ல இங்க கேன்சல் ஆகாம இருந்தது என்னவா இருந்திருக்கும், இங்க பாருங்க 1 - 1/n ஸ்கொயர். அப்ப இங்க இது n, இது என்னது n+1 மிச்சம் இருக்கும். அப்போ இது n அப்படின்னா நமக்கு மிச்சம் என்ன இருக்கும், கீழே n,
மேல n plus 1, so 121 மிச்சம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன மிச்சம் இருந்துச்சு? 1/2 இருந்துச்சு. அப்போ 1/2 into 121/120. அப்போ 121/240 அப்படின்றதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ல எனக்கு இப்போ 1 minus 1/2 square 1 minus 1/3 square அப்படியே போயிட்டே இருந்துச்சு. எது வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு? 1 minus 1/20 square. இப்போ கொஸ்டின்ல இந்த n டேர்ம் என்னன்னு கேட்கலாம். இதனுடைய வேல்யூ அவங்க கொடுத்துட்டு, சோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஆன்சர் என்னது? இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த டேர்ம், ஓகேவா? அந்த டேர்ம் 1/2 இன்ட்டு அப்புறமா எனக்கு என்ன நம்பர் கேன்சல் ஆகாம இருந்துச்சு? n plus 1. ஓகேவா? சோ அப்போ இந்த ஹோல் சீக்வென்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் நம்மளுடைய ஆன்சர். 1/2 இன்ட்டு n plus 1/n அப்படின்றதுதான் என்னது நம்மளுடைய ஹோல் சீக்வென்ஸோட ஆன்சர். ஓகேவா? சோ அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? எப்படி சால்வ் பண்ணணும்? அடுத்து வர்ற சம் இந்த டைப் தான். இப்போ क्वेश्चन பாருங்க, அடுத்த क्वेश्चन பாருங்க. 1 minus 1/2 square 1 minus 1/3 square 1 minus 1/4 square அப்படின்னு இருக்கு. சோ அப் டு எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா 85/168 அப்படின்னு ஆன்சர் இருக்கு. இங்க போன क्वेश्चनல எனக்கு இந்த n கொடுத்துட்டாங்க, இந்த வாட்டி கொடுக்கல. அப்ப இந்த ஹோல் சீக்வென்ஸோட ஆன்சர் என்ன? இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஹோல் சீக்வென்ஸோட ஆன்சர் half இன்ட்டு கீழே வந்து n, மேல வந்து n plus 1. இங்க கேபிட்டல் n கொடுத்துருக்காங்க, அதனால கேபிட்டல் n அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் இந்த ஹோல் சீக்வென்ஸோட ஆன்சர். இந்த ஆன்சர் தான் அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 85/168 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல இருந்து n வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? சோ இது புது டைப். சோ ஃபர்ஸ்ட் புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ புரியறவங்க என்ன பண்ணுங்க, ஸ்லோவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஸ்பீடா வச்சு பாத்துக்கலாம். அப்படி இல்ல புரியாதவங்க ஒன் மோர் டைம் பாருங்க. ஓகேவா? சோ இப்போ இதுதான் ஆன்சர். இப்போ இங்க இருக்க n தான் கண்டுபிடிக்கணும். சோ n கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 8 2s are 16 4 2s are 8. அப்போ 85/84 அப்படின்னு இருக்கு. அப்போ n ஓட வேல்யூ என்னது? 84ஆ? n plus 1 வந்து 84 plus 1 85. இப்போ n ஓட வேல்யூ என்னது? 84. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन லென்த்தா போச்சா? செகண்ட் क्वेश्चन ஈஸியா புரிஞ்சிருச்சா? சோ அப்ப என்ன சொல்ல வரோம்னு புரியுதா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க என்ன இருக்குன்னு. when simplified the product அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ when simplified the product அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க? பெருக்கல் பலனுக்கு சமமான மதிப்பை காண்க அப்படின்னு இருக்கு. பின்னத்தை பார்த்ததும் பயப்படக்கூடாது. இது புதுசா இருக்கு. 2 minus 1/3 2 minus 3/5. நார்மலா ஒரு டேர்ம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. 2 minus 1/3 அப்படின்னா எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப எனக்கு கீழே 3ன்னு வரணும். அப்ப மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3. அப்ப 3 2s are 6 6 minus 1/3. அப்போ 5/3 அப்படின்னு இங்க வந்துருச்சு. இது 5/3. இங்க 2 minus 3/5 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி 1 எல்லாம் போட்டேன். அடுத்த வாட்டி என்ன பண்ணணும்? இங்க 5 இருக்கு, நேரடியா இந்த 2 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 5s are 10 10 minus 3 7. சோ 7/5. மேம் புரியல அப்படி சொல்லக்கூடாது. போக என்ன பண்ணணும்? ஸ்பீட் அப் பண்ணிடணும். இப்போ என்ன இருக்கு? 2 minus 3/5 இருக்கா? நான் இங்க கீழே சேம் ஆக்குறதுக்கு இந்த நம்பர் தான் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப இங்க 2 5s are 10. இங்கேயும் 5, இங்கேயும் 5 ஆல பண்ண போறோம். சோ 2 5s are 10 10 minus 3 7 அப்புறமா 5. சோ அப்ப 10 minus 7 னா என்ன வந்துரும்? சாரி 10 minus 3. சோ அப்ப 10 minus 3 அப்படின்னா என்னது? 7 7/5. இதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டேன், ஒவ்வொரு தடவையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. டகடகன்னு என்ன பண்ணணும்? மைண்ட்லயே சால்வ் பண்ணிடணும். ஒரு சம்முக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பீட் அப் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். சரியா? இப்பதான் மேம் நான் புதுசா ஃபிராக்ஷன் பாக்குறேன், எனக்கு புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம்லயே நம்ம டீடைலா எல்சிஎம் எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோமா? சோ கண்டினியூஷனா தான் போயிட்டு இருக்கோம், பயப்பட வேணாம். ஓகே, இப்போ அடுத்து 2 minus 5/7 இருக்கு. அப்ப இந்த 7 ஆல தான மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா 2 7s are 14. 14 minus 5. 14ல 5 போச்சுன்னா 9. அப்ப 9/7 தான் இங்க இருக்கு. புரியல மேம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு கொஞ்சம் ஃப்ளோ வர்ற வரைக்கும் இப்படி பண்ணிக்கலாம். இங்க கீழே டிவைடட் பை 1 இருக்கும், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 7 அப்படின்னு பண்ணுவோம். அப்ப இங்க 7 2s are 14 14 minus 5/7 அப்படின்னு போடுவோம். சோ 9/7. இப்போ ஓகேவா? அடுத்த சம்ல இருந்து என்ன பண்ண மாட்டேன், இப்படி தனியா எடுத்து சொல்ல மாட்டேன். இப்போ நான் இங்க சொன்னேன் இல்லையா, அத மாதிரி தான் சொல்லுவேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ இங்க பாருங்க, ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டே வாங்க. ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இங்க 5 5 கேன்சல் ஆகும், 7 7 கேன்சல் ஆகுது.
ஓகேவா? அடுத்து என்ன நடக்கும்? 9 9 அப்படின்னு கேன்சல் ஆகும். அதுக்கு அடுத்து மேல இருக்குது கேன்சல் ஆகும். அப்போ இங்க லாஸ்ட்ல என்ன இருக்கு? 2 மைனஸ் 997 by 999 அப்படின்னு இருக்கு. அப்ப இங்கேயும் எல்சிஎம் தான் எடுப்போம். எல்சிஎம் எடுப்போம்னா 2 into 999 அப்படின்னு எடுக்குமா? 2 into 999 அப்படின்னு பண்ணிட்டு இருக்க கூடாது. 2 into 1000 அப்படின்னு போட்டா என்ன வந்துடும்? 2000. 2000ல இருந்து 2 2 மைனஸ் பண்ணா போதுமா? ஏன்னா ஒரு வாட்டி மைனஸ் பண்றப்போ 1ஆல பண்றப்போ வரும். அப்புறம் இன்னொரு வாட்டி பண்ணும். அப்ப இங்க என்ன வந்துரும்? 2000ல இருந்து 2 அப்படின்னு மைனஸ் பண்ணா போதும். அப்ப இங்க என்ன வந்துரும்? இங்க 1 இருக்கு, 999 அப்படின்னு இருக்கும். சோ 999 into 2 அப்படின்னா சொல்லுங்க, 1998 அப்படின்னு வந்துருமா? சோ அப்போ 1998 minus 997 divided by 999 அப்படின்னு வந்துரும். 998 997 அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்ப 1001 அப்படின்னு வந்துரும். சோ அப்ப இங்க லாஸ்ட் டேர்ம் 1001 by 999 அப்படின்னு இருக்கும். சோ லாஸ்ட் டேர்ம் எப்படி கேன்சல் ஆயிருக்கும்? எப்படி கேன்சல் ஆயிருக்கும் அப்படின்னா எனக்கு இங்க 5577 அப்படின்னு கேன்சல் ஆயிட்டே வருது. சோ அப்ப லாஸ்ட் டேர்ம்ல மிச்சம் நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1001 by 9 இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்னவா இருந்திருக்கும்? முன்னாடி இருக்க டேர்ம் 2 மைனஸ் இங்க 3 by 5 5 by 7. இதோட வித்தியாசம் எல்லாமே 2 2 இருக்கா? கரெக்டா? இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க 5 5 7 மேல 7 வந்திருக்கும். கரெக்ட்? அப்போ இங்க எனக்கு மேல இருக்கிறதா என்னவா இருக்கு அப்படின்னா இங்க அடுத்த வாட்டி இங்க கீழே இருக்கிறதா அடுத்த வாட்டி மேல வருது. அப்போ இங்க எனக்கு 2 மைனஸ் இங்க 997 அப்படின்னு இருந்திருக்கும், இங்க 995 அப்படின்னு இருக்கும். சோ அப்ப இதுல எது கேன்சல் ஆகும் அப்படின்னு கெஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா எழுதுறோம். சரியா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 5/3 நமக்கு வந்துச்சு, 7/5 9/7. சோ லாஸ்ட் இது வரைக்கும் வந்துருச்சு. சோ அப்ப ஃபர்ஸ்ட்ல நமக்கு என்ன கேன்சல் ஆகாம இருந்துச்சு? இங்க 3 கேன்சல் ஆகாம இருந்துச்சா? சோ அந்த 3 அப்படியே இருக்கும். சோ அடுத்து வேற என்ன கேன்சல் ஆகாம இருக்கும் அப்படின்னா இங்க 2 into 997 அப்படின்னு போடுறப்ப என்ன வந்துரும் நமக்கு? சோ அதெல்லாம் கெஸ் பண்ணணுமா அப்படின்னா நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கெஸ் பண்ணி எது கேன்சல் ஆகும்னு பார்த்தா போதும். எனக்கு இங்க கீழே இருக்க நம்பர் தான் மேல வருது. கரெக்டா? சோ அப்ப இதுல இருந்து மைனஸ் பண்ணி எனக்கு கீழே இருக்க நம்பர் தான் வரப்போகுது. அப்போ எனக்கு இந்த 999 மேல வர போற 999 கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்குது இந்த 1001 தான் இருக்கும். சோ 1001 by 3 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எது கேன்சல் ஆகுது அப்படிங்கறது தெளிவா பாத்துக்கணும். ஏன்னா லாஸ்ட் டேர்ம்ல எனக்கு மேல இருக்கிறது கேன்சல் ஆகுமா கீழே இருக்கிறது கேன்சல் ஆகுமா அப்படின்றது டவுட் வரும். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. புரியுது இல்லையா? சோ எல்லாமே பின்னத்துல நம்ம பயப்படுவோம்ன்றதுனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பின்னத்துல இருந்து போயிருக்கோம். கிளியர்? சோ அடுத்தது 1 plus 1/2 1 plus 1/3 1 plus 1/4 up to 1 plus 1/100. இது ஈஸியான கொஸ்டின் தானே. இதை நீங்களே சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு டேர்ம் எடுக்கணும். 1 plus 1/2 1 half சேர்ந்தா என்ன வந்துரும்? 1 1/2 இல்லையா? சோ 1.5 1.5னா 3ல பாதியா? சோ அப்ப ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலாம்? 3/2 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து இங்க எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 அப்படின்னு பண்ணுவோம். சோ 1 into 3 3 3 plus 1 4. சோ அப்ப 4/3. அடுத்து இங்க 1 into 4னு பண்ணுவோம். சோ 4 plus 1 5 5/4 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப இங்க என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. மேல இருக்க 3 இங்க 3. அடுத்து என்ன கேன்சல் ஆகுது? இங்க இருக்க 4 4. அடுத்து இங்க இருக்கிற 5 5. அப்புறம் மேல கீழே அப்படின்னு கேன்சல் ஆயிட்டே போகும் இல்லையா? அப்ப லாஸ்ட்ல என்ன இருக்கு? இங்க 2 இருக்கு. இங்க கீழே இருக்கிறது அடிக்காம இருக்கு அப்படின்னா லாஸ்ட்ல மேல இருக்கிறது அடியாம இருக்கும் அப்படின்றது அர்த்தம். சோ அப்போ 101/2 அப்படின்னா என்ன வந்துரும்? 50.5. அது எப்படி மேம் கீழே இருக்க டேர்ம் கேன்சல் ஆகுமா மேல இருக்க டேர்ம் கேன்சல் ஆகுமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் எடுத்து தான் போடணும். அப்போ 1 plus 1/99 இருக்குமா? 1 plus 1/99. அப்ப எல்சிஎம் எடுத்தா 99 plus 1 100 அப்படின்னு வந்துரும். சோ 100/99 லாஸ்ட் டேர்ம் என்னது? 101/100 இல்லையா? சோ அப்ப இது 100 100 கேன்சல் ஆயிடும். சோ அப்ப மிச்சம் இருக்குது 101 தான். சோ 101/2 அப்ப ஆன்சர் 50.5. கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு இருக்கு. சோ இப்போ இது வரைக்கும் 4 சம் நம்ம என்ன டைப் பார்த்தோம்? இப்போ 4 சம் என்ன டைப் பார்த்தோம்? பின்னம்ல பார்த்துட்டு இருந்தோம். சோ இப்போ அடுத்து என்ன டைப்? இது போர்ட் மாஸ் ரூல். சோ பின்னம்ல கொஞ்சம் பயம் போயிடுக்கும்னு நினைக்கிறேன். பின்னம் பார்த்தா இதுக்கப்புறம் பயப்படக்கூடாது. எப்படி கீழே டினாமினேட்டர் ஒண்ணு போல ஆக்கிட்டு சால்வ் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சோ அடுத்த क्वेश्चन பாருங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு இருக்கு. சோ இந்த சிம்பிளிஃபைவ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருந்து வரணுமா? சோ பிராக்கெட்ல இருந்து வரோம் அப்படின்னா இங்கே வந்து செட் பிராக்கெட் இருக்கு, இங்க ரவுண்ட் பிராக்கெட் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். சோ ரவுண்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணா என்ன வரும்? 3 2s இங்க 6 அப்படின்னு கிடைச்சிருமா?
ஸோ இது 3 2s are 6. ஸோ அப்போ 1 6 முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பிராக்கெட்டுக்குள்ளேயே அடுத்து என்ன இருக்கு, டிவிஷன் இருக்கு. டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ போர்மாஸ் ரூல் என்னது, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணும். பிராக்கெட்லயே பிராக்கெட்டுக்குள்ள அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். பிராக்கெட்டுக்குள்ள இன்னொரு பிராக்கெட் இருக்கு, அதை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். ஸோ அப்போ 3 × 2 6 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, எனக்கு இங்க மைனஸும் இருக்கு டிவிஷனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிக்கணும், அப்புறம் தான் லாஸ்ட்ல தான் சப்ராக்ஷன். அப்ப நான் என்ன பண்ணணும், 6 டிவைடட் பை 2 தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஸோ அப்போ இங்க என்னது 6 மைனஸ் 6 டிவைடட் பை 2 3. ஸோ 6 மைனஸ் 3 3 அப்படின்னு வந்துரும். சோ இப்போ இங்க ஒரு பிராக்கெட். அப்ப 6 மைனஸ் 3 என்னது 3. சோ அப்ப இந்த பிராக்கெட் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர் என்னது 3ன்னு வந்துருச்சு. அப்ப இப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், 100 பிளஸ் 8 டிவைடட் பை 2 பிளஸ் 3. இந்த பிளஸ் விட்டுறக்கூடாது சரியா. சோ 2 பிளஸ் 3 அப்படின்னு வந்துடும். இப்ப இங்க பாருங்க, இங்க எது ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிச்சிட்டு அப்புறம் தான் அடிஷனுக்கு போகணும். அப்ப ஃபர்ஸ்ட் வகுக்கணுமா, 8 டிவைடட் பை 2 4 அப்படின்னு கிடைச்சிரும். சோ அப்ப இது என்னது 100 பிளஸ் 4 பிளஸ் 3. சோ அப்ப இது 107 அப்படின்னு ஆன்சர் வந்துரும். சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. அடுத்த क्वेश्चन பாருங்க என்ன இருக்குன்னு, x by y equal to 6 by 5 அப்படின்னு இருக்கு. then find the value of அப்படின்னு இருக்கு. சோ அப்போ x by y equal to 6 by 5. இது என்ன மேம் ஃபிராக்ஷனுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்ப இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபிராக்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபிராக்ஷனை நம்ம ரேஷியோ விகிதமாகவும் எழுதலாம். விகிதம் அப்படின்னா நமக்கு என்ன மீனிங் அப்படின்றதுலாம் நம்ம யோசிப்போம். சோ இப்போ அந்த ரேஷியோ கான்செப்டுக்குள்ளலாம் நம்ம போறது இல்லை. அதெல்லாம் நம்ம தெளிவா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக்ல பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பின்னத்துல எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேரா இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கோங்க. சோ எக்ஸுக்கு 6 ஒய்க்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க கண்ண மூடிட்டு. இப்ப இங்க எக்ஸுக்கு 6 ஒய்க்கு 5 அப்படின்னா இங்க என்ன வந்துடும், எக்ஸுக்கு 6. சோ அப்ப 6 ஸ்கொயர், ஒய்க்கு 5 ஸ்கொயர். அப்ப இங்க 6 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்ப 6 ஸ்கொயர் 36, 5 ஸ்கொயர் 25. அப்ப 6 ஸ்கொயர் 36, 5 ஸ்கொயர் 25. அப்போ இங்க என்னது ஆட் பண்ணா 6 பிளஸ் 5 11, மிச்சம் 1 இருக்கும். 3 பிளஸ் 2 5, 5 பிளஸ் 1 6. ஸோ 61. அடுத்து இங்க 6 மைனஸ் 5 1, 3 மைனஸ் 2 1. அப்போ 61 by 11 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. நார்மலா நீங்க பண்ற அடிஷன் சப்ராக்ஷன் தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த யூனிட் டிஜிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். ஸோ 6 5 எப்ப என்ன பண்ணுவோம், 36 25 11 அப்படின்னு போட்டு இங்கே ஒன்று போடுவோமா. அப்புறம் 3 பிளஸ் 2 5, 5 பிளஸ் 1 6 அப்படின்னு போடுவோம். நான் எங்க பண்ணிருக்கேன், அப்படியே 6 பிளஸ் 5 11 1 வந்துருச்சு, மிச்சம் 1 இருக்கு அப்படின்னு தனியா வச்சிருக்கேன். ஸோ 3 பிளஸ் 2 5, 5 பிளஸ் 1 6. ஸோ அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ கால்குலேஷன்லாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் 2 சம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்ததா, அடுத்த சம் ஈஸியா இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்ததும் பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் சம் கான்செப்ட்ல நமக்கு செகண்ட் சம்மும் இருந்துச்சு, ஜஸ்ட் அது கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுனால தான் லேட் ஆச்சு. அந்த சம் பார்த்ததும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பயந்துடக்கூடாது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு, சிம்பிளிஃபை அப்படின்னு இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை அப்படின்னு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 14p பவர் 5q பவர் 3 டிவைடட் பை 2p ஸ்கொயர் q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 12/3 அப்படின்லாம் இருக்கு. சோ அப்போ இங்க எனக்கு நம்பர் கூட இந்த மாதிரி p ஸ்கொயர் q ஸ்கொயர் அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எனக்கு அந்த p ஸ்கொயர் q பவர் 5 அந்த மாதிரி அந்த x டேர்ம் y டேர்ம் p டேர்ம் q டேர்ம்லாம் நான் ரெண்டு நம்பரை பார்த்ததும் அப்படியே ஆட் பண்ண முடியாது. அதாவது ரெண்டத்தோட வேரியபிளும் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கூட தான் ஆட் பண்ணும், எக்ஸ் ஒய் டேர்ம்னா எக்ஸ் ஒய் டேர்ம் கூட தான் ஆட் பண்ணும். ஆடோ மைனஸோ இல்ல ஏதாவது பண்றது அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் தான். ஸோ மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ல நம்ம அப்படியே கூட மல்டிப்ளை டிவிஷன் பண்ணிக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா. சோ பிளஸ் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு வேரியபிளும் சேமா இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கூட தான் நான் ஆட் பண்ணும். எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டேர்ம் கூட தான் நான் ஆட் பண்ணும். ஓகேவா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கிற வேரியபிள் எல்லாம் சேமா இருக்கான்னு பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 14p பவர் 5 q கியூப் பை 2p ஸ்கொயர் q அப்படின்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 14 டிவைடட் பை 2 இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், 7ன்னு வந்துடும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இங்க என்ன இருக்கு, p ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், p இன்டு p, 2p இருக்குன்னு அர்த்தம். p பவர் 5னா p 5 வாட்டி மல்டிப்ளை ஆயிருக்கு, p கிராஸ் p கிராஸ் p கிராஸ் p கிராஸ் அப்படின்னு 5 டைம்ஸ் இருக்கு. அப்போ அந்த 5 டைம்ஸ்ல 2 டைம்ஸ் போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் எத்தனை டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்குமா. சோ அப்போ இங்க என்ன வந்துடும், பவர்ல கேன்சல் ஆகி 3ன்னு வந்துடும். இங்கே q இருக்கு,
கியூனா கியூ தான். இங்க கியூ கியூப்னா என்ன மீனிங்? கியூ கிராஸ் கியூன்னு அர்த்தம். சோ அப்ப இந்த கியூ கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு? 7p கியூப், கியூ 2 கியூ இருக்கு, அப்போ கியூ ஸ்கொயர். சோ இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு. ஓகேவா? சோ இதை இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா பெருக்கல் விதி வகுத்தல் விதி அப்படின்னு சிம்பிளிபிகேஷன்ல வரும். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு a பவர் m பை a பவர் n அப்படின்னு இருந்ததுன்னா இது வகுத்தல் விதி. இப்ப எனக்கு இங்க பாருங்க பேஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ஏவ பவர் இருக்கிறது m n சொல்லுவோம். இப்ப எனக்கு இந்த பேஸ் சேமா இருந்தா நான் என்ன பண்ணலாம்னா a பவர் m மைனஸ் n அப்படின்னு எழுதலாம். இதே மாதிரி பெருக்கல் விதிக்கு என்ன பண்ணலாம்? a பவர் m இன்டு a பவர் n அப்படின்னா எனக்கு இந்த பேஸ் சேமா இருந்தா என்ன பண்ணலாம்? இந்த பவரை ஆட் பண்ணலாம். அப்ப a பவர் m பிளஸ் n. இதுதான் பெருக்கல் விதி வகுத்தல் விதி அப்படின்னு சொல்லுவோம். இத மாதிரி தலைகீழ் விதி ஒண்ணு இருக்கு. தலைகீழ் விதி அப்படின்னா என்னன்னா a பவர் மைனஸ் m அப்படின்னு இருந்ததுன்னா இந்த a பவர் மைனஸ் m இருக்கத நான் என்ன பண்ணலாம்? பிளஸ் m மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா தலைகீழா அந்த நம்பர் எழுதுனா மாத்தலாம். அதாவது 1 பை a பவர் m அப்படின்னு எழுதலாம். இதை என்ன சொல்லுவோம்? ரெசிப்ரோக்கல் லா இல்லைன்னா தலைகீழ் விதி அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுலயே எனக்கு a பவர் 0 அப்படின்னு இருந்தா ஆன்சர் 1. அதாவது எனக்கு கீழே என்ன நம்பர் வேணா இருக்கலாம், பவர்ல 0 இருக்கு அப்படின்னா எனிதிங் டு த பவர் 1 தான் ஆன்சர். சோ இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ். எதுல பவர் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு இன்னொரு டைப் இருக்கு. சோ அந்த டைப்ல இந்த சம்ஸ் வரும். சோ இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இல்லாம நம்ம லாஜிக்காவும் யோசிக்கலாம். லாஜிக்கா எப்படி யோசிக்கலாம்? பி ஸ்கொயர்னா பி இன்டு பின்னு எழுதலாம். பி பவர் 5னா பியை 5 டைம்ஸ் எழுதலாம். அதுல 2 பி போச்சுன்னா மிச்சம் இருக்குது 3 பி. இந்த மாதிரி ஃபார்முலா தெரியலனாலும் லாஜிக்காவும் யோசிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் டேர்ம் 7p3 கியூ ஸ்கொயர். இப்போ ரெண்டாவது டேர்ம் என்ன இருக்கு? 12p கியூப் அப்படின்னு இருக்கா. சோ ஃபர்ஸ்ட் இதை மூணாவது வாய்ப்பால அடிக்கிறேன் அப்படின்னா 4ன்னு வந்துடும். 4p கியூப். ஏன்னா கீழே p டேர்ம் இல்ல, கியூ ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. மேல கியூ பவர் 4ன்னு இருக்கு. அப்ப இது எப்படி எழுதுனா? கியூ ஸ்கொயரா கேன்சல் பண்ணிட்டு அப்ப 4p கியூப் கியூ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இங்க p கியூப் கியூ ஸ்கொயர், இங்கேயும் p கியூப் கியூ ஸ்கொயர். இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். ஏன்னா பக்கத்துல இருக்க அந்த வேரியபிள் சேமா இருக்கு. அப்போ 7 மைனஸ் 4 என்னது? 3. 3p கியூப் கியூ ஸ்கொயர். சோ p கியூப் கியூ ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அது வந்து எப்ப மாறும்? எனக்கு நடுவுல இந்த பெருக்கல் சிம்பிள் இருந்தாதான் நான் பவரை ஆட் பண்ணி மாறும். நடுவுல பிளஸ் மைனஸ் இருந்தாலும் என்ன ஆகாது? பவர்ல மாறாது. சோ அப்ப இங்க என்ன வந்துடும்? 3p கியூப் கியூ ஸ்கொயர். அதான் ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்கு. கிளியர்? சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் a half of 2 பவர் 10 அப்படின்னு இருக்கு. சோ 2 பவர் 10ல பாதி என்னது? 2 பவர் 5 மேம். டகடகன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் கொஞ்சம் யோசிக்கணும். சோ 2 பவர் 10 அப்படின்னா அவங்க மொத்தமா 2 பவர் 10ன்ற வேல்யூவை பாதி கேட்கிறாங்க, பவர்ல மட்டும் பாதி கேட்கல. ஓகேவா? லாஜிக் புரிஞ்சுக்கணும். சோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 பவர் 10 பாதி 2 பவர் 5 அப்படின்னு போடுவீங்க. சோ பவர்ல பாதி தான் எனக்கு 2 பவர் 5ன்னு வரும். அவங்க கேட்டிருக்கிறது 2 பவர் 10ஓட பாதி டிவைடட் பை 2. அப்ப இங்க 2 பவர் 10னா என்ன அர்த்தம்? 2 into 2 into 2 into 2 10 வாட்டி இருக்குன்னு அர்த்தம். இங்க கீழே ஒரே ஒரு 2 தான் இருக்கு. ஒரு 2 போயிருச்சு அப்படின்னா என்ன வந்துரும்? 2 பவர் 9 மிச்சம் இருக்குமா? அப்ப என்னுடைய ஆன்சர் 2 பவர் 9 தான். இப்படி லாஜிக்கா யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா வகுத்தல் விதிப்படி என்னது? a பவர் m பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. சோ அப்ப 2 பவர் 10 பை 2 அப்படின்னா 2 பவர் 10 மைனஸ் 2 பவர் 10 பவர்ல என்ன வந்துரும்? மைனஸ் 1. சோ அப்ப 2 பவர் 10 மைனஸ் 1 2 பவர் 9 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? கிளியரா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது? ஈஸியான கொஸ்டின், லாஜிக் மிஸ் பண்ணிட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி யோசிப்போம் அப்படின்றதுனால தான் என்ன இருக்கு? 2 பவர் 5 அப்படின்றதும் நமக்கு ஆப்ஷன்ல இருக்கும். சரியா? சோ ஈஸியான கொஸ்டின் டக்குன்னு அட்டன் பண்ணி என்ன பண்ணக்கூடாது? கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு? வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு பின்னம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ பின்னம்ல கீழே என்ன இருக்கு? 0.0101 இருக்கு. மேல 0.01 இன்ட்டு 0.01. சோ இப்ப அடுத்து தசம எண்கள், டெசிமல் நம்பரை பார்த்தாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிலர் பயப்படுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி டெசிமல் நம்பர் பார்த்ததும் என்ன பண்ண வேணாம் அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0.1 இன்ட்டு 0.1 இருக்கு. 1 இன்ட்டு 1னா 1 தான். ஆக மொத்தம் 1 தான் வரப்போகுது. ஆனா இங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு.
அப்ப மல்டிப்ளை பண்ணி வர்றப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கணும். ஏன்னா இங்க 1 இங்க 1, அப்ப 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கணும். அப்ப இங்க 1 தான் ஆன்சரு. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்றதுனால என்னது, இங்க ஒரு 0 போட்டு நான் இங்க பாயிண்ட் வைக்கிறேன். அப்ப ஆன்சர் என்னது 0.01. அடுத்து இங்க அடுத்த டேர்ம் என்ன இருக்கு, 0.01 இன்ட்டு 0.01, 1 இன்ட்டு 1 தான் ஆன்சர், 1 தான் வரப்போகுது, எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அப்போ இங்க என்னது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இங்க 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப ஆன்சர்ல 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரப்போகுது. அப்ப என்ன பண்ணணும், 3 0 போட்டுக்கோங்க, 1 2 3. ஸோ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்துருச்சா, அவ்வளவுதான். இப்ப நடுவில் பிளஸ் சைன் இருக்கு. இப்ப பிளஸ் பண்றப்ப என்ன பண்ணணும், இங்க 0.01 இருக்கு. ஸோ இங்க 0.01 இப்படிதான் எழுதணும். ஓகேவா? இப்போ கீழே என்ன இருக்கு, 0.0101 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்றோம் அப்படின்னா என்ன வந்துடும், 0.0101. கீழேயும் அதே நம்பர் தான் இருக்கு. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், இங்க கீழேயும் அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மேலேயும் கீழேயும் ஒரே நம்பர் இருந்தா கேன்சல் ஆயிடுமா? சோ அப்ப ஆன்சர் என்ன வந்துடும், 1 அப்படின்னு வந்துடும். கிளியர்? அடுத்து P0 is equal to, P0 அப்படின்னா என்னது, நான் A0 அப்படின்னு சொன்னா anything to the power 0 1 அப்படின்னு சொன்னோம். சோ அப்ப இங்க P0 அப்படின்னா இங்கேயும் வேல்யூ என்னது 1 அப்படின்னு கிடைச்சிடும். கிளியர்? சோ இப்போ இது வரைக்கும் 10 சம்ஸ் பார்த்திருக்கோம். எல்லா சம்ஸும் கொஞ்சம் வித்தியாசமானதான் பார்த்திருக்கோம். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட்? சோ இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க என்ன இருக்குன்னு. how many zeros are there in 100 power 10? 100 பவர் 10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 100 பவர் 10. இப்போ இங்க 2 0 இருக்கு. 100 பவர் 10னா ஃபர்ஸ்ட் என்ன மீனிங், 100 கிராஸ் 100 கிராஸ் 100 கிராஸ் 100 கிராஸ் அப்படின்னு 10 வாட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அப்போ ஒரு வாட்டி எழுதுறப்போ 2 0 வருது. இப்போ 10 வாட்டி எழுதுறப்போ எத்தனை 0 வரும், 20 0 வருமா? ஒரு வாட்டி எழுதுறப்போ 2 0, 10 வாட்டி எழுதுறப்போ என்ன வந்துரும், 20 0 வந்துரும். சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ சிம்பிளிஃபிகேஷன்ல இது எல்லாமே வந்து நமக்கு லாஜிக்கலா யோசிக்கிற கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு கலப்பு பின்னம் அப்படின்னு இருக்கு, மதிப்பை காண்க அப்படின்னு. கலப்பு பின்னம் தானே, 999 1/7, 999 2/7 அப்படின்னு இருக்கு. சோ இந்த கலப்பு பின்னத்தை ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எனக்கு எல்லாத்துலயுமே 999 999 இருக்கு. அப்ப அந்த 999ல இருந்து காமனா எடுத்துடலாமா? ஓகேவா? சோ இப்போ இந்த 999 நான் காமனா எடுத்துறேன். காமனா எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும், 1/7, 2/7, 3/7, 3/7, அப்புறம் 4/7, அப்புறம் லாஸ்ட் 5/7, 6/7 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஓகேவா? இத இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா அதை மட்டும் சொல்லுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுதலாமா எழுதக்கூடாதா? நான் 2 டைப்பா சால்வ் பண்றேன். அதுல எது கரெக்டான டைப்னு சொல்லணும், கீழே இருக்க எக்ஸ்பிளனேஷனை பார்க்க கூடாது. சரியா? சோ இப்போ இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் கீழே எல்லாமே 7 7 7ன்னு இருக்கு. கீழே சேமா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணலாம், மேல இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா என்ன வரும், 6 + 4 10, இங்க 5 3 2 10, இது 1, அப்ப 21ன்னு வந்துருச்சு. அப்ப இங்க என்ன வந்துரும், 21/7, 21/7 3. இங்க ஏற்கனவே 999 இருக்கு. அப்போ 999 × 3 அப்படின்னு போடலாம். ஆன்சர் என்ன வந்துரும், 9 3s are 27 2. அடுத்து 9 3s are 27 + 2 29 2. அடுத்து 9 3s are 27 + 2 29 2997. ஆன்சர் இருக்கா? ஆன்சர் இல்ல. நல்ல வேலை இந்த இடத்துல ஆன்சர் இல்லை. ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூட்டு போட்டுருவோம். பட் அது ஆன்சர் கிடையாது. இது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, எனக்கு இந்த 999ன்றது காமன் மட்டும் கிடையாது, அந்த நம்பர்ல வந்து ஒரு கலப்பு பின்னமா இருக்கு. அப்ப நான் அதை அப்படியே காமனா எடுக்க முடியாது. ஓகேவா? 999 அப்படின்றது எனக்கு எத்தனை வாட்டி வருது, 6 வாட்டி வருது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இத வந்து இங்க இருக்கிறதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இந்த ஃபிராக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்தா ஆன்சர் 21/7 3 வருது. ஓகே, 3 வருது. ஓகே, பிளஸ். பட் இங்க 999 அப்படின்றது எனக்கு 6 வாட்டி வருது. ஓகேவா? அப்போ அந்த 999 × 6 + 3 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, இப்போ 999 × 6னா ஒரு வாட்டியும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், 1000 × 6 அப்படின்னு போட்டா 6000ன்னு வருமா? 6000ல இருந்து என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி பண்ணா 1 கம்மியா இருக்கும். அப்ப 6 மைனஸ் பண்ணிக்கலாம். 6000ல இருந்து 6 மைனஸ் பண்றோம் அப்படின்னா
5994 plus 3 அப்படின்னா 5997. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுவோம். ஓகேவா, எனக்கு இந்த 999ன்றது எனக்கு 999 into 1/7 999 into 2/7 அப்படின்னு கொடுத்திருந்தா என்ன பண்ணலாம், இந்த 999 நான் காமனா எடுக்கலாம். அந்த 999 into 1/7 plus 999 into 2/7 அப்படி இல்லை, இது எனக்கு மொத்தமாவே ஒரு நம்பர். ஓகேவா, அதனாலதான் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எழுதக்கூடாது. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி யோசிப்பீங்க அப்படின்றதையும் சேர்த்து என்ன பண்றோம் நம்ம கொடுக்குறோம். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. திரும்பியும் நம்ம எங்க வந்துட்டோம் அப்படின்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே பின்னம் அப்படின்றதுக்கு வந்திருக்கோம். சோ என்ன கொடுத்திருக்காங்க பின்னம்ல 1/1 into 2 1/2 into 3 1/3 into 4 அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணுவோம், கீழே பெருக்கலை பார்த்ததும் டக்குன்னு 1/2 plus 1/6 plus 1/12 அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கேன்சல் ஆகுற மாதிரி தான் யோசிக்கணும் பின்னத்தை பொறுத்த வரைக்கும். அது கண்டினியூஸா நிறைய டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா கேன்சல் ஆகுற மாதிரி தான் யோசிக்கணும். சோ அப்ப கேன்சல் ஆகுற மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னா இதை எப்படி பிரிச்சு எழுதுனா எனக்கு கேன்சல் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். இப்ப 1/1 into 2 அப்படின்னு இருக்கு. இதை நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா எனக்கு மொத்தமே இது என்னது 1/2ன்னு அர்த்தமா. 1/2 எப்போ வரும், 1 minus 1ல இருந்து ஹாஃப் போச்சுன்னா 1/2. சோ அப்போ 1 minus 1/2ன்னு எழுதலாம். அடுத்த டேர்ம் என்ன இருக்கு, 1/2 into 3 அப்படின்னு இருக்கு. 1/2 into 3 இருக்கு. அப்போ 1/6 அப்படின்னு இருக்கு. சோ அப்போ 1/6 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், 1/2 minus 1/3ன்னு எழுதலாம். எப்படி மேம் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ எனக்கு 1/2 minus 1/3 அப்படின்னு எடுத்தா எல்சிஎம் எடுக்கணும். ஏன் எல்சிஎம் எடுக்கணும், ஏன்னா நான் இங்க மைனஸ் எக்ஸாக்டா பண்ணணும்னா கீழே ரெண்டு டேர்மும் சேமா இருக்கணும். அப்ப நான் ரெண்டு டேர்மையும் சேமா இருக்கிறதுக்கு இங்க இருக்க 3ஆல இங்க மல்டிப்ளை பண்றேன், இங்க இருக்க 2ஆல இங்க மல்டிப்ளை பண்றேன். நம்ம கீழே மட்டும் தன்னால மல்டிப்ளை பண்ண அது மட்டும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு அந்த நம்பரோட மீனிங்கே மாறிடும் இல்லையா. அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரே இருக்காது, புதுசா வேற ஏதோ நம்பர் வந்துடும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம். இந்த லாஜிக் ஓகேவா. அப்போ இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணா இங்க 2 3s 6, இங்கேயும் 2 3s 6, கீழே சேம் ஆயிருச்சு. இப்போ மேல என்ன இருக்கு 3, 1 into 2 2, 3 minus 2 1, 1/6 வந்துருச்சா. சோ அப்போ இங்கேயும் 1/6 தானா, கரெக்டா. அப்போ 1/2 into 3 நான் எப்படி எழுதலாம்னா 1/2 minus 1/3. அடுத்து இங்க 1/3 into 4 எப்படி எழுதலாம்னா 1/3 minus 1/4. இப்ப என்ன பண்ணும், திரும்ப இத மாதிரி சேம் ஆக்குறதுக்கு மல்டிப்ளை பண்ணும், கிராஸ் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர். அப்போ 4ஆல இங்கேயும் 3ஆல இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும், கீழே 3 into 4. ஓகேவா. சோ அப்போ இங்க என்ன வந்துரும், 4 minus 3/3 into 4. இதுதான் சிம்பிள் வே. ஒரு வாட்டியும் இங்க வந்து இங்க இருக்க நம்பரால இங்கேயும் இங்க இருக்க நம்பரால இங்கேயும் மல்டிப்ளைன்னு சொன்னா அதே தான் நான் என்ன சொல்றேன், கிராஸ் மல்டிப்ளை. சோ அப்ப இங்க இருக்க நம்பரால இங்க மல்டிப்ளை பண்றோம் 4, இங்க இருக்க நம்பரால இங்க மல்டிப்ளை பண்றோம் 3, கீழே ரெண்டுமே 3 into 4. ஓகே. சோ இங்க சொன்னதுதான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளா சொல்லியிருக்கேன். சோ அப்ப இங்க 1/3 minus 1/4ன்னு போட்டா என்ன வருது, 1/12ன்னு வருது. அதே 1/12 தான் இங்க இருக்கு. அப்ப இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சு எழுதலாமா. சோ அப்ப பிரிச்சு எழுதுறப்ப இப்ப இங்க என்ன வந்துரும், என்னென்னலாம் இருக்கு, 1/1 into 2ன்னு இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம், 1/1 minus 1/2. அடுத்த டேர்ம் எப்படி எழுதலாம், நடுவுல பிளஸ் இருக்கு. அப்போ 1/2 minus 1/3. அடுத்து நடுவுல பிளஸ் இருக்கு, 1/3 minus 1/4. அடுத்து என்ன இருக்கு, 1/4 minus 1/5. அப்புறம் இன்னொரு டேர்ம் வேற இருக்கு, 1/5 minus 1/6. இங்க நடுவுல இருக்க டேர்ம்லாம் கேன்சல் ஆகுதா, பிளஸ் 1/2 minus 1/2னா 0ன்னு ஆயிடும். அப்போ பிளஸ் 1/3 minus 1/3 0, பிளஸ் 1/4 minus 1/4 0, பிளஸ் 1/5 minus 1/5 0. அப்போ மிச்சம் என்ன இருக்கு, 1 minus 1/6. அப்போ 1 minus 1/6. அப்போ இங்க இருந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 6 minus 1 5. ஸோ 5/6 வந்துருமா. ஸோ ஆன்சர் வந்து 5/6. ஸோ அடுத்த வாட்டிலாம் என்ன பண்ணணும், அடுத்த வாட்டி இப்போ நம்ம சால்வ் பண்ண மாதிரி பெருசா சால்வ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணும், இதை ஒரு ரூலா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேல்யூ என்னது அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் என்ன ஃபேக்டர் இருக்கு, 1/1 அப்படின்னு இருக்கா, இது மைனஸ் லாஸ்ட் ஃபேக்டர் 1/6 அப்படின்னு போட்டு ரெண்டையும் ஸ்ட்ரைட்டா மைனஸ் பண்ணா போதும். பாருங்க புக்ல நமக்கு தெளிவா சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய புக்ஸ்ல நமக்கு சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்ததும் நமக்கு புரியாது. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க,
அதாவது வேர்டிங்ஸும் தெளிவா கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம RS அகர்வாலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட வேர்டிங்ஸ் தெளிவா இருக்காது. அதுல வந்து பிளஸ் நிறைய பெருசா வேற நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த புக்ல வந்து நமக்கு ரொம்பவே தெளிவா வேற இருக்கு. இங்கிலீஷ்க்கு தனியா இருக்கு, தமிழுக்கு தனியா சைட் பை சைட்ல வேற இருக்கு. ஸோ தமிழ் கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் பாத்துக்கலாம், ரெண்டுமே மாத்தி மாத்தி பாத்துக்கலாம். பிளஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா கொடுக்க முடியுமோ சிம்பிளாவும் இருக்கு. நமக்கு மேஜர் ஃபார்முலாஸ் மட்டும் இல்லாம எங்கன்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாமே சிம்பிள் ஷார்ட்கட்ஸும் நமக்கு இருக்கு. சரியா? சோ இந்த PDF வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு புக் வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ரைட்? ஏன்னா நம்ம இந்த கிளாஸ் ஃபுல்லாவே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த புக்ஸ்ல இருக்க PDF சம்ஸ் தான் என்ன பண்ண போறோம், நம்ம ஃபுல்லாவே சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ இதுல சால்வ் பண்ற சம்ஸ் எல்லாம் பத்தல அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு டெஸ்ட் சீரியஸும் இருக்கு. சோ டெஸ்ட் சீரியஸ் வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன இருக்குன்னு. 1/3 into 7 1/1 into 7 into 11 1/11 into 15 அப்படின்லாம் இருக்கு. சோ இப்போ இங்க என்ன பண்ணலாம், போன சம் பார்த்ததும் அதே மைண்ட் செட்ல இங்க வருவோம். இங்க வந்தது என்ன பண்ணுவோம், 1/3 into 7 இருக்கு. அப்ப அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/3 minus 1/7 எழுதுவோம். அடுத்து 1/7 into 11 இருக்கா. அப்போ இதை எப்படி பிரிச்சு எழுதலாம், 1/7 minus 1/11 அப்படின்னு பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு நமக்கு தோணும். தோன்றதெல்லாம் ஓகே தான். போன வாட்டி நமக்கு எப்படி இருந்தது, அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பரா இருந்ததா, 1 into 2 இருந்தது. அடுத்து என்ன இருந்தது, 2 into 3, அடுத்து 3 into 4 அப்படின்னு அடுத்தடுத்த எண்களா இருந்தது. இங்க அப்படியா இருக்கு, இல்ல இல்லையா? அப்போ இங்க அப்படி அடுத்தடுத்த எண்கள் இல்லாத பட்சத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல நியூமரேட்டர் 1 அப்படின்னு இருக்காது. ஓகே, சோ இப்ப இந்த நியூமரேட்டர் 1 இல்ல, பட் ஆனா இங்க நமக்கு தேவைப்படுறது அந்த நியூமரேட்டர்ல 1 இருக்கணும். சோ அப்ப நம்ம क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க 1/3 minus 1/7 பண்றேன். என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. சோ இங்க 7 இங்க 3 வரும். அப்ப 7 minus 3 4/3 into 7 21. போன சம்ல சொன்னதுனால நான் இப்ப ஸ்ட்ரைட்டா போடுறேன். ஒன்னும் இல்ல, எல்சிஎம் தான். இங்க இருக்க நம்பரை இங்க மல்டிப்ளை பண்றேன், இங்க 3 இருக்கதை இங்க மல்டிப்ளை பண்றேன். பண்ண கீழே 3 into 7 21 வந்துரும். மேல என்ன வந்துரும், 7 minus 3 4 வந்துரும். ஓகேவா? ஒரு வாட்டியும் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நீங்க என்ன பண்ணணும், அடுத்தடுத்த லெவலுக்கு ஸ்லிப் ஆகிறப்போ 2 ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்றேன் அப்படின்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கேப்பபிலிட்டில இருக்கணும். சரியா? சோ அப்ப இங்க 1/3 minus 1/7 பண்ணா எனக்கு 4/21 வருது. ஆனா எனக்கு क्वेश्चनல 4/21 வரணும் இல்ல, 1/21 வரணும். அப்ப எனக்கு எக்ஸ்ட்ராவா இந்த 4 வருது. இப்ப அடுத்து அதே டேர்ம் எடுங்க, 1/7 minus 1/11 போடுறேன். இப்ப இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துரும், இங்க 11ஆல மல்டிப்ளை பண்ணுவேன், இங்க 7ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். 11 minus 7 4 வரும், கீழே 7 into 11 அப்படின்னு வந்துரும். அப்ப இங்க எக்ஸ்ட்ராவா எனக்கு இருக்கிறது 4. அப்ப எல்லா டேர்ம்லயும் எனக்கு எக்ஸ்ட்ராவா 4 வரப்போகுது. ஆனா எனக்கு இங்க மேல 4 வரவே கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும், எல்லா டேர்ம்லயும் நான் அந்த 4 டிவைட் பண்றேன். அப்போ 1/4ன்ற டேர்ம் காமனா இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பயும் போல மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்த டேர்ம் என்ன வந்துரும், 1/11 minus 1/15 பிளஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும், லாஸ்ட் டேர்ம் பாருங்க, 1/899 minus 1/903 அப்படின்னு இருக்கும். இப்போ ஜெனரலா எனக்கு மேல 1 இருக்கிற சம்முக்கு ஆன்சர் என்னது, ஃபர்ஸ்ட் 1 அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ minus 1 லாஸ்ட் வேல்யூ அப்படின்னு போன சம்ல சொன்னோமா. இப்போ 1 ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 1/3 minus 1 லாஸ்ட் வேல்யூ என்னது 1/903 903. இப்போ இங்க ஆன்சர் எழுதுறோம் அப்படின்னா என்ன வந்துரும், இங்க எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு 1/4 சேர்த்து வரும். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றோம்னா 903 minus 3, சோ 900 வந்துருமா. 900 divided by 3 into 903. சோ இங்க 3 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா 300. ஓகே, சோ அடுத்து என்ன பண்ணலாம், 3 டேபிள்ல திரும்பியும் கேன்சல் பண்றோம்னா 100. இது என்னது 301. ஓகேவா? சோ 100/301 அப்படின்னு இருக்கும். இங்க திரும்ப என்ன இருக்கு, 1/4 வேற ஒண்ணு இருக்கு. சோ அப்ப இப்ப ஃபைனலா என்ன ஆன்சர் வந்துரும், 1/4 into 100/301. 100/301. சோ அப்ப இங்க 4ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா 25ன்னு வந்துரும். சோ கிளியரா இல்ல மேம் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க புக்ல இருக்க PDF பாருங்க என்ன இருக்குன்னு. இப்போ எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது 1/3
மைனஸ் 1/15 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? 1/3 சாரி 1/15 இல்ல, இதான லாஸ்ட் டேர்ம். ஸோ 1/903 இதான் ஆன்சர். ஆனா எனக்கு எக்ஸ்ட்ராவா மேல நியூமரேட்டர்ல ஒரு 4 வர்றதுனால நம்ம என்ன பண்றோம், 1/4 பண்றோம். இப்போ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ 1/4 இன்ட்டு இங்க என்னது 903 minus 3 divided by 903 into 3. So 903 minus 3 na 900 அப்படின்னு வந்துரும். So அப்போ இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 300, திரும்ப 3 டேபிள்ல கேன்சல் பண்றப்போ இது 100, இது என்னது 301. அடுத்து இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 25. So 25/301. So ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கிளியரா? புரியுதுல்ல? ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு நியூமரேட்டர்ல வேல்யூ வரப்போ அந்த டேர்மையும் சேர்த்து போட்டுக்கணும். ஸோ அடுத்தடுத்த வாட்டி நீங்க புதுசா இந்த மெத்தட் பாக்குற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அந்த சம்மை அணுகக்கூடாது. நம்ம ஏற்கனவே அந்த சம் மாடல்ல பார்த்திருக்கோம். ஸோ அப்போ இதான் ஆன்சர்ஸ் ஈஸியா போடுறதுக்கு அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 சம் இருக்கு. பிளஸ் கீழே வந்து நமக்கு எக்ஸைஸ் சம்ல ஒரு 15 சம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 16 சம்ஸ் வரைக்கும் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து சால்வ் பண்ணிடலாம். அடுத்த பார்ட்ல நம்ம அதாவது நாளைக்கு கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்க சமயம் பார்த்துருவோம். ஒரு வாரம் ஒரு டாபிக் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எல்லா டைப்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிடலாம். ரைட்? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்ததும் நமக்கு பின்னம் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம சால்வ் பண்றது எங்க இருந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்து சால்வ் பண்ணி மேல போகணும். ஓகேவா? ஸோ ஒன்னா சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னது 1 + 1/3 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 1 + 1/3 இங்க ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்குமா? எல்சிஎம் எடுக்கணும்னா இங்க 1 இருக்கு, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3. அப்போ இங்க 3ன்னு வந்துடும். 3 + 1 4. ஸோ 4/3 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 4/3. இப்போ அடுத்து இங்க என்ன இருக்கு, 1 + 7 கீழே சிம்பிளிஃபை பண்ணோம் 4/3ன்னு வந்துச்சு. இந்த 3 என்னவாயிடும், இப்போ இங்க மேல போயிடும். அப்போ இது என்னது 7 × 3 21 அப்படின்னு வந்துருமா? ஸோ 21. அடுத்து இங்க திரும்ப எல்சிஎம் எடுப்போம். ஸோ மல்டிப்ளை பை 4ன்னு வரும். 21 + 4 25 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 25 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதாவது 25/4 அப்படின்னு வரும். ஆனா 25/4 அப்படின்னு இருக்கிறது என்னவாயிடும், இங்க திரும்ப மேல போயிடுமா? கரெக்டா? ஏன்னா இப்போ இந்த டேர்மோட சேர்த்து எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா 25/4 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்கு, 1 + 4/25/4 அப்படின்னு இருக்கும். ஸோ 1 + 4/25/4ன்னு வரும். திரும்ப இந்த 4 எனக்கு மேல போயிடும். ஸோ மேல போறப்போ 16 வருமா? 16. அடுத்து இங்க ஒரு 25 இருக்கும். ஸோ 25 + 16. ஸோ 41/25ன்னு வரும். ஸோ திரும்ப இங்க என்ன இருக்கும், இது 45/21 சாரி 41/25 அப்படின்னு இருக்குமா? ஸோ 1 + 3/41/25. இங்கே 41 எனக்கு மேல வந்துடும். 4 4 16. இங்க எல்சிஎம் எடுக்கிறப்போ இன்டு 25. ஸோ 25 + 16 நமக்கு 41ன்னு வந்துடும். ஸோ 41 இங்க ஒரு 25 அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த 25 நமக்கு மேல போயிடும். ரைட்? அப்ப இங்க என்ன வந்துடும், 3 × 25 75. 75 + 41 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ 75 + 41 டிவைடட் பை 41 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 75 + 41னா 6 11 116 அப்படின்னு வந்துடும். 116. அதுக்கப்புறம் என்ன வந்துடும் நமக்கு, திரும்ப 1 டிவைடட் பைன்னு இருக்கு. அப்போ அதனுடைய ரெசிப்ரோக்கல் இது 116/41 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இதுக்கு திரும்ப 1 ஹோல் டிவைடட் பைன்னு வரும். ஸோ அப்போ இதை தலைகீழ எழுதுறப்போ 41/166. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே போடுற வேல்யூலாம் கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், கீழே இங்க ஸ்டார்ட் இந்த 1/3 இருக்கா? ஸோ அந்த 1/3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 1 × 3 இங்க எல்சிஎம் எடுக்குமா? ஸோ அதான் 1 × 3 + 1 டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ அது 4. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு வாட்டியும் கீழே டினாமினேட்டர் மட்டும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணி போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின். ஸோ 16th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் x + 1/x = 2. ஸோ இன்னைக்கு செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின். இதோட என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் கொஸ்டின்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்ட்டு. if x plus 1 by x equal to 2 find the value of x square plus 1 by x square. x plus 1 by x ன்றது 2 எனில் அப்படின்னு இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. சோ ஸ்கொயர் வந்துருச்சு. ஸ்கொயர் வந்துருச்சு அப்படின்னாலே அல்ஜிப்ரால என்ன பண்ணும், ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுமா? சோ ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சோ ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன வரும்? x plus 1 by x வந்து 2 அப்படின்னு இருக்கு. சோ அப்ப x plus 1 by x 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா படி சொல்லிடுறேன். அப்புறமா இங்க நமக்கு புக் சோர்ஸ்ல இருக்கிற இங்க ஷார்ட்கட்டா நான் உங்களுக்காக சொல்றேன். சரியா? சோ அப்ப இங்க என்ன வந்துரும், இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு கேட்கறது இந்த ஸ்கொயர் வேல்யூ. அப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர் பண்ணா இது இங்க என்ன வந்துரும், a plus b ஹோல் ஸ்கொயர்னு வந்துருமா? சோ அப்ப இது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பண்ணுமா? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2 into a வந்து x, b வந்து 1 by x equal to இங்க 2 ஸ்கொயரா 4. சோ அப்ப இந்த x கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் பிளஸ் 2 ஈக்குவல் டு 4 இருக்கும். இந்த சைடு இருக்கிற பிளஸ் 2 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 2 வந்துருமா? சோ அப்ப ஆன்சர் x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 minus 2. சோ 4 minus 2 2 ஆன்சர் அப்படின்னு எழுதலாம். இதுதான் ஆஸ் பர் ஃபார்முலா. ஃபார்முலா என்ன ஃபார்முலா? இது a இது b. a வந்து x, b வந்து 1 by x. சோ அப்ப இங்க ஃபார்முலா படி a ஸ்கொயர் அப்படின்னா x ஸ்கொயர், b ஸ்கொயர் அப்படின்னா 1 by x ஸ்கொயர் 2ab. ஓகே? சோ இது ஃபார்முலா படி. இப்போ இந்த ஃபார்முலா படி இல்லாம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, x plus 1 by x equal to 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? சோ அப்போ இங்க x plus 1 by x 2 எப்படி வரும், x ஓட வேல்யூவை கெஸ் பண்ண போறோம். x plus 1 by x 2 அப்படின்னா x ஓட வேல்யூ 1 அப்படின்னு இருந்தா 1 by 1 1 தான். ஓகேவா? அப்ப இங்க x ஓட வேல்யூ எனக்கு 1, 1 by x ஓட வேல்யூ 1. அப்ப இங்க ஸ்கொயர் வேணும் அப்படின்னா x ஸ்கொயர் 1, அதாவது 1 ஸ்கொயர் 1, 1 by x ஸ்கொயர்னா அதுவும் 1. அப்போ 1 plus 1 2 அப்படின்னு என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்ல நம்ம ஆன்சர் எழுதலாம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி கலப்பு பின்னத்தோட சம்ஸ் எல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.